அலுவலக திறப்பு விழா 2025. அலுவலக திறப்பு விழா 2025. மக்கள் நலன் காப்பகத்தின் புதிய கட்டிட தொகுதி திறப்பு விழா 23/8/2023 அன்று நடுவ பரிமனை மக்கள் நலன் காப்பகம் 226வது கிலோமீட்டர் கல் A9 வீதி மாங்குளம் முல்லைத்தீவு எனும் முகவரியில் திறந்து வைக்கப்பட்டது. மக்கள் நலன் காப்பகத்தின் நிறுவனர் மற்றும் நிறைவேற்று இயக்குனர் திருமதி உதயகுமாரி தலைமையில் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டனர். மக்கள் நலன் காப்பகத்தின் நிறைவேற்று இயக்குனர் திருமதி வைத்தியநாதன் உதயகுமாரி அவர்களுக்கு முல்லை மாவட்ட உறுப்பினர் திருமதி ராஜி அவர்கள் மாலை அணிவித்தார்கள். மாங்குளம் கிராம சேவையாளர் செல்வி சர்மிளா அவர்களுக்கு நிறுவனத்தின் காசாளர் செல்வி உஷாந்தினி அவர்கள் அணிவித்தார்கள். மாங்குளம் பிள்ளையார் ஆலய குருக்கள் அவர்களுக்கு எமது இயக்குநர்களில் ஒருவரான சந்திரகுமார் அவர்கள் அணிவித்தார்கள். உயிரிழை நிறுவனம் சார்பாக கலந்து கொண்ட பிரதிநிதிகளுக்கு யாழ் மாவட்ட இணைப்பாளர் திரு தவஞானராஜன் அவர்கள் அணிவித்தார்கள். மாங்குளம் மாதர் சங்க தலைவி அவர்களுக்கான மாலையினை அலுவலக பணியாளர் திருமதி சுசிலா அவர்கள் அணிவித்தார்கள். போராளி துளசி அவர்களுக்கான மாலையினை மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் திரு சங்கர் அவர்கள் அணிவித்தார்கள். தொடர்ந்து மக்கள் நலன் காப்பகத்தின் நிறுவனர் மற்றும் நிறைவேற்று இயக்குனர் திருமதி வைத்தியநாதன் உதயகுமாரி மற்றும் மாங்குளம் கிராம சேவையாளர் செல்வி சர்மிளா அவர்கள் மாங்குளம் மாதர் சங்க தலைவி ஆகியோர் கட்டிட தொகுதியின் முதல் பகுதியை நாடாவினை வெட்டி திறந்து வைத்தனர். உட்புற கட்டிட தொகுதியினை மாங்குளம் பிள்ளையார் ஆலய குருக்கள் ஐயா அவர்களும் உயிரிழை பிரதிநிதி அவர்களும் திறந்து வைத்தனர். தொடர்ந்து இயக்குனர் மற்றும் விருந்தினர்கள் மாவட்ட இணைப்பாளர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கவியாஞ்சலி நர்த்தனாலயம் கலாமன்ற மாணவிகள் வழங்கிய வரவேற்பு நடனம் இடம்பெற்றது.
வரவேற்புரை மற்றும் நிறுவனத்தின் அறிமுக உரையினை நிறுவனத்தின் வெளியீட்டு பகுதி பொறுப்பாளர் திரு சாந்தன் அவர்கள் ஆற்றினார்கள். என்னுடைய பொறுப்பாக இது அமைகிறது. ஆகவே எங்களுடைய நிறுவனம் பற்றி எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். மக்கள் நல காப்பத்தை பொறுத்தவரைக்கும் 2018ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு அமைவாக உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக இந்த நடப்பாண்டிலே 7வது ஆண்டை எட்டியிருக்கிறது. எந்த விதமான விமர்சனங்களையும் இதுவரை நாங்கள் எதிர்நோக்கவில்லை. புலங்க தேச கொடையாளர்கள், நம் நாட்டில் இருக்கக்கூடிய கொடையாளர்கள் வழங்கக்கூடிய அந்த நிதித்தொகையை அப்படியே மக்கள் மத்தியிலே கொண்டு கையளிக்கின்ற மிகப்பெரிய நேர்த்தியான அந்த சேவையையும் அதற்கான ஆதாரங்களான காட்சிப்படுத்தல்களையும் நமது வலைத்தளங்கள் வழியாக பகிர்ந்து எந்த விதமான விமர்சனங்களும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக மக்களினுடைய ஆதரவை பெற்று இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதால் பெருமைக்குரிய விடயம். இந்த புதிய கட்டட தொகுதியை ஆரம்பித்திருக்கக்கூடிய எங்களுடைய திருமதி உதயகுமாரி வைத்தியநாதன் அவர்கள் இந்த விழா நிகழ்ச்சியின் வழியாக இந்த நிறுவனத்தை மீண்டும் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அதுபோல இந்த நிகழ்ச்சிக்காக நமது அத்தனை நிகழ்வுகளை ஏற்று நமது உங்களுடைய வேலைப்பழுக்களுக்கு மத்தியிலே அழைப்பு ஏற்று வருகின்ற சிறப்பிக்கின்ற கிராம சேவையாளர் மாசங்கத்தினுடைய தலைவி, அதுபோல ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களிடையே பிள்ளையார் ஆலயத்துடைய மத குருவர்கள், ஏற்கனவே நாங்கள் குறிப்பிடவிருக்கின்ற ஒவ்வொரு உயிர்களில் இருக்கக்கூடிய விருந்தினர்களும் எமது அழைப்பு ஏற்று இந்த நிகழ்ச்சிக்காக வருகின்றிருக்கின்றமைக்கு எமது இதயபூர்வமான மகிழ்ச்சியோடு வருக வருகிற அவர்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அது போலவே இங்கே இருக்கின்ற முதியோர்கள், ஆமாம், இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற யாழ் சாவகச்சேரி நகரசபையினுடைய உறுப்பினரான சஜீவன் பிரகாஷ் அவர்களையும் அன்பாக வருக வருகிற வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல இங்கே இருக்கின்ற முதியவர்கள், துறை சார்ந்தவர்கள் எல்லோரையும் நாங்கள் வருக வருகிற வரவேற்று எமது வரவேற்புரையை காலதாமதம் இல்லாமல் நிறைவு செய்து கொள்கின்றோம். என்றால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நிகழ்ச்சியை திட்டமிட்ட வகையிலே ஆரம்பிப்பதற்கு சற்று தாமதமானது. ஆகவே ஏராளமான நிகழ்ச்சிகள் இங்கே நிகழ்ச்சி நிறைவிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக தலைமை உரை இடம்பெறுகிறது. தலைமை உரையினை வழங்குவதற்காக நாம் அன்பாக அழைப்பது எமது நிறுவனத்தினுடைய நிறுவனர் மற்றும் நிறைவேற்று இயக்குனர் திருமதி வைத்தியநாதன் உதயகுமாரி அவர்களை அன்பாக அழைக்கின்றோம் தலைமை உரையினை ஆற்றுவதற்காக. அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும். உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மக்கள் நலன் காப்பகம் என்ற தொண்டு நிறுவனம் 2018ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக மட்டும் இது ஆரம்பிக்கப்பட்டது. மக்களுக்கு சேவை என்ற வகையில் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க மாதிரி போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குத்தான் இது முதலாவதாக மனத்தில் வைத்து நாங்கள் தொடங்கினார்கள். போரால் பாதிக்கப்பட்டு மருத்துவ தேவைகளுடனும் வாழ்வாதார தேவைகளுடனும் கல்வி தேவைகளுடனும் இங்கு தமது இறப்பு வீடுகளை கூட செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போரில் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், மூதாளர்களை மனதில் வைத்து இவ்வளவு நோக்கத்துக்காகத்தான் இந்த மக்கள் நலன் காப்பகம் ஆரம்பிக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து சில நண்பர்களும் கனடாவில் இருந்து என்னை போல சில நண்பர்களும் சேர்ந்து மிக ஒரு சின்ன ஒரு உதவி திட்டமாகத்தான் இதை ஆரம்பித்தோம். அதைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யம், கனடா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா என ஒவ்வொரு நாடுகளாக நாங்கள் கோடையாளர்களை தேடி மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக தொடர்பு செய்து அவர்களையும் இணைத்துக் கொண்டோம். தற்பொழுது 6 நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களாலும்
இங்கே இங்கே இலங்கை நாட்டில் உள்ளூர் கொடையாளர்களையும் சேர்த்து 7 நாடுகளில் மக்களின் காப்பகம் இயங்கி வருகின்றது. மிக சிறிய அளவு கொடையாளர்களை கொண்டிருந்தாலும் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கடந்த 8வது வருடத்தில் காலடி வைத்திருக்கின்றோம். கடந்த 8 வருடங்களுக்குள் நாங்கள் பல கோடி ரூபாய்களை எங்கள் மக்களுக்காக வழங்கி இருக்கின்றோம். வாழ்வாதாரம், கல்வி, மருத்துவம் என்ற 3 விஷயத்துக்கும் திடீர் இணக்கங்கள், இறப்பு வீடுகள். மிக கவலையுடனும் இருந்தாலும் மக்களிடம் காப்பகம் செய்த சேவையை ஆற்றுவதற்காக 82 இறப்பு வீடுகளை செய்ய முடியாத போரில் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் இறுதி கடமை செய்திருக்கின்றோம். அதை பெருமையுடன் சொல்கின்றேன். ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு உணவளித்து அவர்களை பராமரிப்பதற்கு அவ்வளவு நிறைய கொடையாளர்களை நாங்கள் அப்பொழுது கண்டுபிடிக்கவில்லை. 8வது வருஷத்தில் இன்று நாங்கள் பெருமையுடன் 180க்கும் மேற்பட்ட பெற்றோர்களுக்கு 8 மாவட்டங்களிலும் மாதாந்த கொடுப்பனவு கொடுத்து பராமரித்து வருகின்றோம். அத்துடன் பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை கல்வி பயிற்சித்து வருகின்றோம். மாதாந்த கொடுப்பனவு கொடுத்து பல சிறிய கைத்தொழில்களை ஆரம்பித்து வாழ்வாதாரங்கள், பெண் தலைமைத்துவம் கொண்ட குடும்பத்திற்கு வாழ்வாதாரம் வழங்கி இருக்கின்றோம். இத்தருணத்தில் நான் 8 மாவட்ட செயற்பாட்டாளர்களுக்கு மிகவும் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து சிறுக அந்த குளிரிலும் பனியிலும் கொடையாளர்களை கண்டுபிடித்து உங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதியை இங்கிருந்து நீங்கள் செயலாற்றி அது தவறாமல் அவர்களுடைய பின்னணி, அவர்களுடைய குடும்ப விவரங்களை நேர்த்தியாக பெற்று நிச்சயமாக உதவி கிடைக்க வேண்டிய மக்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருப்பது என்றது 8 மாவட்ட மக்கள் நலன் காப்பக செயற்பாட்டாளர்கள், அதுவும் அவர்களுக்கு ஒரு ஊதியமும் இல்லாமல் அவர்கள் இயங்கி வருவது மிகவும் பெருமைக்குரிய விஷயமும் நன்றி பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து நாடுகள் சார்பாகவும், புலம்பெயர்ந்து வாழும் அனைத்து நாடுகள் சார்பாகவும் உங்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த அலுவலகம் அமைந்திருக்கும் இந்த காணியை எங்களுக்கு பெற்று தந்த இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள், நாங்கள் எங்களுடைய கிராம சபையூடாக அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் உங்களால் முடிந்த இங்கு வருகை தந்திருக்கும் அரசாங்கத்தின் சார்பாக நான் கேட்பது, எங்களுக்கு இன்னும் நிறைய நாங்கள் ப்ராஜெக்ட் எழுதி தரும் பொழுது எங்களுக்கு காணி வழங்குவீர்களாக இருந்தால் நாங்கள் அதில் வருவாய்த்துறைகளை ஏற்படுத்தி ஃபார்மிங் என்று நாங்கள் அதுகளை செய்து அதுகளில் வருவாய் எடுத்து இன்னும் பல மக்களை நாங்கள் நிரந்தரமாக பார்ப்பதற்கு மிக உறுதுணையாக இருக்கும் என்பதை மிக தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இங்கே அழைப்பேற்று வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வருகை தந்ததற்கும் இன்று நீங்கள் இந்த விழா முடிந்த பின் உங்கள் மதிய போசனத்தையும் உண்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று மிக தாழ்மையாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனச்சாட்சியே தேவனர சாட்சியாம், அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் போற்றுவோம். நடைபெற்றுக் கொண்டிருந்த நிகழ்வுகளின் இடையே ஆடல், பாடல் என கலை நிகழ்வுகளும் நிகழ்ச்சியை அலங்கரித்தன. இந்த கைவத்தை உற்சாகப்படுத்தலாம் இல்லையா? இந்த கரகோஷங்கள் தான் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்.
இன்னும் அதிக அரங்குகளை செல்வார்கள் வெல்வார்கள். ஆகவே நாங்கள் வழங்குகின்ற கரகோஷம் அவர்களுக்கு தங்களுடைய அந்த ஒரு திருப்தியை வழங்கும். ஆகவே அதுக்காக அந்த கரகோஷம். வாழ்த்துக்கள் பிள்ளை செல்வங்களை. இந்த நிகழ்வுகளின் சிறப்பாக மடிக்கணனி மற்றும் துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தில் கல்வி கற்கும் மாணவன் செல்வன் கதரொளியன் அவர்களுக்கு மடிக்கணனி வழங்கி வைக்கப்பட்டது. துவிச்சக்கர வண்டி வழங்கும் நிகழ்வு கொடையாளர் கிளிநொச்சி கந்துபுரத்தைச் சேர்ந்த அமரர் வேலுப்பிள்ளை விஜயரத்தினம் நினைவாக சுவிஸில் வசிக்கும் அவரது குடும்பத்தினர் வழங்கியிருந்தனர். செல்வி தஸ்மிகா கொடிகாமம், அதுபோல கொடையாளர் கனடாவிலிருந்து திரு மகேந்திரநாதன் அவர்கள் வழங்கிய துவிச்சக்கர வண்டியும் வழங்கி வைக்கப்பட்டது. கிளிநொச்சி D8 உருத்திரபுரத்தில் வசிக்கும் செல்வன் ஆனந்தராசா தர்மிலன் அவர்களுக்கு, அதுபோல நெடுங்கணி மகா வித்தியாலயம் செல்வன் விமலநாதன் கஜூரன் அவர்களுக்கும் துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வின் சிறப்புரையினை அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் திரு நாகமணி கிருஷ்ணபிள்ளை அவர்கள் ஆற்றினார்கள். மக்கள் நலன் காப்பகம் என்பது சும்மா மக்கள் நலன் காப்பகம் என்று சொல்வதற்கே ஒரு உருத்தானது ஒரு நிறுவனமாகும். என்னவென்றால் இப்போ இங்கு பார்த்தீங்கன்னால் இதுகளெல்லாம் இந்த சிறிய சிறிய போட்டோக்கள் போட்டிருக்கின்றது. இது ஒரு குறிப்பிட்ட போட்டோக்களை தான் இங்கு நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். உண்மையாக எங்கள் சேவை என்பது மிகவும் 8 மாவட்டங்களிலும் மிகவும் நேர்மையாயும் நேர்த்தியாயும் எங்கள் 8 மாவட்டத்துக்கும் உரிய இணைப்பாளர்கள் மிகவும் ஒவ்வொரு அதாவது எப்படி நிலையில் இருக்கிறார்கள், எப்படி கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், அவங்களை இனம் கண்டு அவர்களிடம் போய் இந்த உதவி திட்டத்தை கொடுக்கும் போது மிகவும் பயனடைகிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் ஏனைய நிறுவனங்கள் எத்தனையோ பேர் வருகின்றது. இந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் 8வது ஆண்டில் காலை பதித்திருக்கின்றோம். அதாவது இந்த புதுக்குடியிருப்பு மண்டபத்தில் தான் இந்த மக்கள் நலன் காப்பகம் உருவாகினது. ஆரம்பத்தில் பல மாவட்டங்களிலிருந்து 2-3 பஸ்கள் போட்டு மக்களை கொண்டு குமைத்து எங்களோட உதயாக்கா மிகவும் நேர்த்தியாக இந்த மக்கள் நலன் காப்பகத்தை உருவாக்கினார். அதே போல் இன்றைக்கும் நாங்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நாங்கள் இந்த நிறுவனத்தை முன்னெடுத்து செல்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தலைமை வழிகாட்டியாக இருக்கின்றபடியாக தான் நாங்கள் இன்றைக்கு பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதே நேரம் நாங்கள் ஒவ்வொரு அதாவது வறுமையின் கோட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், தாய்மார்கள், பிள்ளைகள், அதாவது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அவங்களுக்கெல்லாம் மிகவும் கஷ்ட நிலையில் இருக்கும் போது அவங்களுக்கு கல்வி உதவிகள், அவங்களுக்கு துவிச்சக்கர வண்டிகளை வாங்கி கொடுக்கிறது, அவங்களுக்கு புத்தக பேக்குகளை வாங்கி கொடுக்கிறது, அப்படி கல்வி உதவிகள். அதே நேரம் அவங்களை இனங்கண்டு இப்போ எங்களுக்கு ஒவ்வொரு கிராமத்திலேயும் நாங்கள் ஒவ்வொரு கிராம அதாவது ஜிஎஸோட கதைக்கு ஜிஎஸ் சொல்லுவார், எங்களுக்கு இந்த கிராமத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கு, இவங்களை கொஞ்சம் பாருங்க என்று அவங்க சொன்னால் நாங்கள் அவங்களோட ஒத்துழைத்து ஜிஎஸ் மாறுற அறிவையும் கேட்டு தான் நாங்கள் பயணிக்கின்றோம். அதேபோல் எந்த ஒரு தடங்களும் வராமல் எங்களுக்கு சில கட்டங்களில் சிஐடி கூட எங்களை பல்காரமாக இப்போ நாங்கள் இந்த ஐசிஐ கூட இப்போ எங்களை இணைப்பாளர் அதாவது எங்களுடைய அக்கா இந்த ஐசிஐ கூட அரசாங்கத்தோட எங்களோட நிறுவனத்தை பதிவு செய்து
இந்த ஐசியை கூட பெற்று தந்திருக்கிறோம். இந்த கொரோனா நேரத்தில் கூட நாங்கள் இந்த கேவி போட்டிருந்த டைமில் கூட ஒவ்வொரு பால்மா இல்லாமல் கத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் கொண்டு போய் எங்களோட ஐசியை காட்டி நாங்கள் பயணித்து ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் பால்மா கொடுத்துருக்குறோம். அப்போ அப்படியான ஒரு எங்களை நிறுவனத்தை வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ நாங்கள் நிறைய இந்த 8 ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் நிறைய உதவி திட்டங்களை மக்களுக்கு சென்றிருக்கிறாங்க. குடிசையில் இருந்தவங்களுக்கு தற்காலிக முட்டை போட்டு கொடுத்துருக்குறோம். அதே நேரம் தொழில் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள், கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு என்று அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய உதவி திட்டங்களை எங்களோட நிறுவனமாக செய்து கொண்டு வருது. அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த மக்கள் நலங்காப்பம் உருவானதுக்கு இது வந்து எங்களுக்கு 5வது ஆஃபீஸ், அதாவது எங்களோட தலைமை ஆஃபீஸ் வந்து 5வது இடத்துல மாற்றப்பட்டிருக்கு. ஏனென்றால் நாங்கள் இவ்வளோ நாளும் வாடகைகளுக்கு அங்கே கண்டு இருந்து வந்த நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களுக்கு முழுமையாக இந்த அதாவது எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஆஃபீஸை வந்து நாங்கள் அமைச்சிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். அதுக்காக எங்களோட தலைமை வந்து சரியாக உறுதியாக இருக்கிறபடியாக நாங்கள் இன்றைக்கு கலைந்து செல்லாமல் எல்லாரும் ஒற்று நின்று மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற உறுதியோட இங்கே இருக்கிற 8 மாவட்ட இணைப்பாளர் கூட எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு சலுகையும் இல்லாமல் தான் இந்த மக்களுக்கு இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 5000 ரூபாய் காசு அக்காவால் கொடுக்கப்படும். எரிபொருள் செலவுக்கோ அல்லது ஏதோ ஒரு வேலை திட்டத்துக்கு அவங்களுக்கு செலவுக்காக இந்த ஃபோன் கார்டு வாங்குறதுக்கோ அதுக்கு வந்து ஒரு 5000 காசு தான் கொடுக்கப்படும். ஆனால் அவங்க அந்த வேலையை வந்து சரியாக 8 மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் 10-12 பேருக்கு உரிய மாதிரி நிர்வாகங்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலையும் நாங்கள் மக்களை வந்து திரட்டி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு இப்போ ஒரு செய்தியை சொல்லுவாங்க, ரைட் இந்த அம்மா வந்து காலமடைஞ்சிட்டாவோ, இந்த அம்மாவுக்கு வந்து உண்மையாக பிள்ளைகளோட உதவி இல்லை, வந்து சொந்தம் இல்லை என்றால் அந்த அந்த ஒடியை கூட நாங்கள் போய் எடுத்து அடக்கம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் சில வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு உண்மையாக இங்கே இருக்கிற கொடையாளிமாரும் மக்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த சமூகங்கள் வந்து எங்களுக்கு எங்களோட சரியான வேலை திட்டங்களை கண்டு எங்களுக்கு நிறைய உதவிகளை தந்து கொண்டிருக்கிறாங்க. அதுவும் இன்னும் எங்களுக்கு காணாது. நாங்கள் வந்து பழைய நிறுவனமாக இன்னும் வந்து எங்களை மேம்படுத்தி கொண்டு போகிறோம்னா நாங்கள் இப்போ குடிநீர் இல்லாதவர்களுக்கு குடிநீர் அந்த ஒழுங்குகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா மாவட்டம் இப்போ 8 மாவட்டத்தில் இருக்கிறது. நாங்கள் இப்போ இருக்க இனம் மதம் என்று எல்லா இடங்களும் எங்களோட நிறுவனம் ஆட்சி புரிகிறதுக்கு நாங்கள் சில வேலை வாய்ப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாங்கள் கேட்டு நிற்பது என்னவென்றால் எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற புலம்பெயர்ந்த சமூகங்கள் இங்கிருக்கிற பெரிய வர்த்தகர்மார்கள் வந்து எங்களோட நிறுவனத்தை மேம்படுத்துவதற்கு இந்த இல்லாத ஏழைகளுக்கு நாங்கள் ஒரு நேரம் அதாவது சமைத்த உணவை கொடுத்தால் கூட அது அழுத்தங்கள் வரக்கூட இப்போ சரியான அழுத்தங்கள் வரக்கூட நாங்கள் சில பாடசாலைகளில் போய் சமைத்த உணவை கூட கொண்டு போய் கொடுத்து அந்த மக்களை சில நிவர்த்தியாகி இருக்கணும். அப்போ அப்படியான உதவிகளை செய்வதற்கு எங்களுக்கு எல்லா வெளியில இருக்கிற அதாவது புலம்பெயர்ந்த சமூகங்கள் வந்து உதவியை மேலும் மேலும் எங்களை மக்கள் நலன் காப்பதற்கு அதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு, அதே நேரம் இங்கு உள்ள பெரிய கொடையாளிமாரும் எங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் உதவி செய்யணும் என்று கேட்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடிப்படையிலே நிவாரண பொதிகள் வழங்குகின்றோம். அதற்கான தேர்தல் இப்பொழுது நாகமுத்து நாகேஸ்வரி அவர்களை அழைக்கின்றோம்.
தொடர்ச்சியாக மற்றொரு சிறப்பான நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. நீங்கள் இதுவரை அவரோடு எதிர்பார்த்திருந்த நன்றி உரை. நிகழ்வின் இறுதியாக நன்றியுரை இடம்பெற்றது. அலுவலக காசாளர் செல்வி உஷாந்தினி அவர்கள் நன்றியுரையினை நிகழ்த்தினார். அனைவருக்கும் என் நண்பின் வணக்கம். நான் இனம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் மந்தமும் ஆகும் என்னை ஆடும் இறைவா, உனக்கு நான் இனிக்க என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். எமது நிகழ்ச்சியினை சிறப்புற நடாத்துவதற்கு தங்கள் பெருமதி மிக்க நேரத்தினை ஒதுக்கி எமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர்களான மாங்குளம் கிராம உத்தியோகத்தர் அவர்களுக்கும், மாங்குளம் பிள்ளையார் ஆலய குருக்கள் அவர்களுக்கும், உயிரிலை நிறுவனத்தின் அங்கத்தவர்கள் அவர்களுக்கும், மாதர் சங்க தலைவிகள் அவர்களுக்கும், சாவகச்சேரி நகர சபை உறுப்பினரான கஜீஷன் பிரகாஷ் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எமது நிறுவன செயற்பாடுகளில் தோளோடு தோள் நின்று செயலாற்றும் எமது நிறுவன சக இயக்குநர்கள், மாவட்ட இணைப்பாளர்கள், மாவட்ட உறுப்பினர்கள், பணியாளர்கள் ஆகியோருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை இந்நிகழ்வினூடாக தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து துன்பத்தை தூரமாய் வைத்து கலை நிகழ்ச்சிகளை நடாத்திய அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வு நல்ல முறையில் நடைபெற உதவிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தொடர்ந்து மதிய விருந்து வசாரத்தோடு நிகழ்வுகள் நிறைவு பெற்றன. கரம் கொடுப்போம், மக்கள் நலன் காப்போம்.